ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையில் சீன அரசு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தர் உடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தொலைபேசியில் உரையாடினார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சீன அரசு அறிக்கையில் சீனா பாகிஸ்தானின் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை எப்போதும் ஆதரித்து வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து சார்பற்ற விசாரணை நடத்துவதை சீனா ஆதரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் இந்த விவகாரத்தை நிதானத்துடன் அணுக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து திரைப்பட பிரபலங்களின் கருத்தை கேட்கப் போவதாக இது தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்றங்களின் தேர்தல்களையும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அரசு கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த விவகாரம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இக்குழுவுக்கு பாஜகவின் எம்பி பி சௌத்ரி தலைமை தாங்குகிறார். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை ஆராய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை சேகரிக்கின்றனர். முன்னதாக முன்னாள் இந்நாள் நீதிபதிகள் முக்கிய வழக்கறிஞர்களை சந்தித்துள்ளனர். அடுத்ததாக பாலிவுட் மற்றும் பிராந்திய திரைப்படத் துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களையும் சந்தித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அவர்களின் கருத்துக்களை பெற திட்டமிட்டுள்ளனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.